கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அச்சமின்றி வாழணும் அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடியிருக்கார். இந்த நியூ இயருக்கு நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது டெய்லி இல்லை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது பாரதியார் பாடின பாடல்களை நம்மளும் பாடி கொஞ்சம் அச்சமின்றி சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போவோமே. என்ன மேம் நான் சொல்கிறது கரெக்டு தானே? கண்டிப்பாக. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அச்சமின்றின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அச்சமின்றி டீம் தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வசந்த் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹீரோவாக நடித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படம் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் பேக் தான் வந்து சென்னை 28 ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த சக்ஸஸ் கூட இன்னும் முடியாத லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியனோட தொடக்கமாக வந்து இந்த நியூ இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ? பெரிய சக்ஸஸோட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பயமாக இருக்குங்க உண்மையாக சொல்ல போனேன். ஏன்னா வந்து சென்னை 28 வந்து எதிர்பார்த்ததோட ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அதே மாதிரி அச்சமின்றியும் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் இதுலேருந்து வந்து என்ன சொல்லிடுதுன்னா இனி பல படங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும்னு அந்த பயம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த படம் பர்டிகுலராக இதனுடைய ஒரு சக்ஸஸ் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் எங்கள் பேனரில் ஒரு சக்ஸஸான படம் வருதுன்றது. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து சக்ஸஸான படம் இல்லை சக்ஸஸ் தான். அதாவது வந்து கமர்ஷியலி கிளப் இல்லை, ரிவ்யூஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பெஸ்ட் மூவின்னு போர்ட்ரேட் பண்ண படம். அது நிறைய அப்ரிஷியேஷன் வாங்கியிருக்கு. பட் இந்த படம் வந்து இன்னும் அதோட பெரிய ஓப்பனிங் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வசந்த் சாரை வச்சு என்னமோ நடக்குது அந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாக கொடுத்தீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் இந்த அச்சமின்றி 2வது படமும் இவர் கூடவே சேர்ந்து பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவரோட தம்பி ப்ரொடியூசர் இவர் ஹீரோ அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அது கிடையாது, அந்த ரீசன் கிடையாது. இந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருப்பார். ஒரு யதார்த்தமான நெக்ஸ்ட் டோர் பாயான ஒரு விஷயத்துக்கு பொருத்தமாக இருப்பாருன்னு தான் பண்ண வச்சோம். சரண்யா மேம், நீங்கள் தேசிய விருது வின் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் உங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அட்வான்ஸாகவே வந்து கலைஞர் டிவி சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ், சூர்யா, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி வந்து எல்லா முன்னணி ஹீரோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாக நடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர் ரோல்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது பர்டிகுலராக எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம கபாலி டைலாக் மாதிரி நம்ம சொல்லலாம். சாதாரணமாக வந்து சாரிலாம் கட்டிக்கிட்டு நான் வந்து அப்படியே பேசிட்டு போவேன்னு நினச்சியா சரண்யாடா அப்படின்ற லெவலுக்கு வந்து நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் வேறு இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது என்னமோ நடக்குது படம் தான் எங்கள் டீமில் நாங்கள் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ண படம். அதில் இருந்த எங்களுடைய அந்த டீம் குரூப் ஒர்க் இருக்கு இல்லையா, தட் வாஸ் வெரி வெரி நைஸ். அந்த வி ஹேட் அ வெரி நைஸ், எங்களுக்குள்ளே இருந்த அந்த சினிமா கெமிஸ்ட்ரி ஐ ஷுட் சே வாஸ் ரியலி வெரி நைஸ். ஸோ அதுவும் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஹீரோஸுடைய அம்மா அப்படின்னு பண்ணால் கூட ஒன்னொன்னுலேயும் வந்து ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் அம்மா தான். இட்ஸ் நாட் த சேம் அம்மா. அண்ட் என்னமோ நடக்குதுல பண்ணும்போதும் இப்போ விஜயோட அந்த அம்மா வாஸ் வெரி நைஸ். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அம்மா அகேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து வென் த டைரக்டர் கேம் வித் திஸ் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமாக இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஏரியா இது. அப்போது நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் எனக்கு என்ன நல்லது பண்ணுது அப்படிங்கிறத விட நான் எப்போ என்ன நினைப்பேன்னா அது ஒரு நல்ல படமாக இருக்கும்போது நம்ம அந்த படத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்மளால் அந்த படத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாதேன்னு ரொம்ப பயப்படுவேன். ஸோ அதனால் எனக்கு இது ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நான் எப்போவுமே பண்ணுற அம்மா ரோல் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ரொம்ப ஐ எம் ஸோ லைக் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கஷ்டமாகவே நான் இது வரைக்கும் பட்டதே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டோமே. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களே, இது நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியலன்னா அதனால் அந்த படத்தில் இட் ஷுட் பிகம் அ மைனஸ். இதனால் இந்த படம் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன். அண்ட் ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் இப்போ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 100% எஃபர்ட் வந்து அது ஐ ஷுட் சே இட்ஸ் டைரக்டர்ஸ் எஃபர்ட். அண்டு என்னுடைய எல்லா நைஸ் மூவிஸ் லைக் என்னுடைய செகண்ட் என்ட்ரியில் எனக்கு பேர் வாங்கின எல்லா படமுமே டைரக்டர்ஸ் மூவி தான். நம்ம மக்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அது மளிகை சாமான் ஆனாலும் சரி, டெலிஃபோன் பில் ஆனாலும் சரி 3% கல்வி வரி கட்டுறோம். ஒரு சின்ன கணக்கு யுவர் ஆனர், நம்ம நாட்டு மக்கள் தொகை 128 கோடி. இதுல 50 கோடி பேர் ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு வருஷத்துக்கு 5475 கோடி கல்வி வரி கட்டுறோம். இதை எதுக்கு பயன்படுத்தணும்? கல்விக்கு பயன்படுத்தணும்.
ஆனா அது மக்கள் கேட்கலையே. கல்வி எங்க உரிமை, அதை ஃப்ரீயா கொடுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா? அடிப்படையே தவறா இருக்கிற நம்ம நாட்டுல ஷோக்கு தான் மரியாதை யுவர் ஆனர். செருப்பை ஏசி ரூம்லயும் சாப்பாட்டை பிளாட்ஃபார்ம்லயும் விற்கிற ஊர் இது. முதல்ல மக்கள் திருந்தி அவங்க கவர்மெண்ட்டை திருத்தட்டும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எங்களை திருத்தட்டும். ஸ்பெஷலி நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதாவது வந்து நீங்கள் நடிக்கிற படங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லபடியாக வந்து ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரோல்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன? இந்த படத்தில் கூட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் மாடர்னாக அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. மற்ற படத்தில் லைக் கேர்ள் ஹோம்லியான கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் சார் எனக்கு ஒரு லைக் நைஸ்லி ட்ரெண்டி எப்படியோ அந்த மாதிரியா? நாட் ரியலி பட் க்ளோஸ் டு இட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அண்ட் இந்த படத்தில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் sir has given the character where I'm helping someone. So and the importance to that character he has added. So and there. ஓகே அஸ்வின், நான் உங்களை பார்த்தோன்னே சொல்கிறது தான், தயவு செஞ்சு வந்து தமிழ் சினிமாவிலேருந்து அடையாளம் காணாமல் நீங்கள் போயிடுவீங்க. இப்படியே ஒல்லியாயிட்டே போயிட்டீங்கன்னா அஸ்வின் எங்கன்னு எல்லாருமே தேடணும். இல்லை பார்க்குற எங்களுக்கு வந்து தெரியும். இல்லை சார், கரெக்டு தானே? கண்டிப்பா. இப்பதான் அஸ்வின் இஸ் க்ரோயிங். முதல்ல குழந்தையா இருந்த அஸ்வின் இப்போ வளர்ந்து இளம் வாலிபனாக வரும்போது உடம்பு கொஞ்சம் இளைத்து அழகாக வருகிறது. தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் விஜய் சார். இந்த ரோலை பற்றி சொல்லுங்க. ஆரம்பிச்சதே நான் தானே. உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். ஓகே, இல்லை என்னன்னா வந்து இந்த டேரக்டர் சொன்னதுன்னா உடம்பு குறைச்சாதான் இந்த ரோல் ஃபிட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ குறைக்க ஆரம்பித்தேன். போலீஸாக இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் கனி சார் கூடவே ட்ராவல் ஆகுவேன். பட் விஜய் சார் ஃப்ரெண்டு தான். ஆனால் நான் வந்து கனி சார் கூடவே நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நான் இல்லை போலீஸ்னா கொஞ்சம் தொப்பெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றீங்களா? கொஞ்சம் வச்சிருக்கேன் நான். கொஞ்சம் வச்சிருக்காரு, எப்போ வேணுமோ வரும் வெளியே தொப்பை. ஆமாம் மேம், லைட்டாக சாப்பிட்டு எங்களுக்குலாம் நீங்க சொல்லவே இல்லை. நீங்க பிசிக்கல் ட்ரெயினர்லாம் வச்சு இலக்கி வச்சிருக்கீங்க. எங்களுக்குலாம் நீங்க அப்படிலாம் பண்ணல. இல்லை, அவருக்கு ட்ரைனிங்கே இல்லை, கிடையாது. ரொம்ப தப்பு சார். இல்லை நானும் ஜெனுவனா கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட். எங்களுக்கு எங்க ஃபிட்னஸ் ட்ரெயினர்? அடுத்த படத்துலையா? சிம்பிளாக ஆன்சர் முடிச்சுட்டாரு மேம் அவர். அண்ட் வந்து நீங்கள் காமெடி ஆர்டிஸ்டாகவும் நடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ஹீரோட ஃப்ரெண்டாக வரதா இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற கேரக்டர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நான் சிருஷ்டிக்கு சொன்ன மாதிரி நீங்களும் நடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் பர்டிகுலராக போலீஸ் அவரை நடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போலீஸாக நடிக்கிறதுன்றது சும்மா கிடையாது. ஏன்னா நான் வந்து காமெடி தான் அசால்ட்டாக பேசிட்டு போயிடலாம், ஒரு ஏற்றி இறங்க பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கேரக்டர் ஃபுல்லாக செட்டிலாக பண்ணணும், ரொம்ப கத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லி டப்பிங் நிறைய வேலை வாங்கினார். அதாவது டப்பிங்கில் வந்து நான் இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது. ஐயோ, சரியான டார்ச்சர். என்னை கொண்டுட்டாங்க என்ன உண்மையில். அதாவது எப்போ வந்து பேசினாலும் ஏதோ ஒரு குறை. இல்லை, அது தொண்டை வேற கட்டிடுச்சு. அதாவது எப்படின்னா, எனக்கு தொண்டையே ரொம்ப கிளி குரல் ஒன்றும் கிடையாது. என் குரலே கரகரை தான். இதில் நான் பேசினா சாஃப்டாக இருக்குதான், கரகரான்னு பேசணுமா. இதுக்கு மேலே நான் எப்படி கரகரான்னு பேசுறது? ஏற்கனவே என்னை வந்து நான் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொன்னால் என்னை சாருன்னு கூப்பிடுவாங்க. நான் உடனே நான் மேடம் அப்படின்னு சொல்லணும். நானே அதில் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன். இதில் கொஞ்சம் வாய்ஸ் சாஃப்டாக பேசுகிறீங்க, கொஞ்சம் நல்லா கரகரான்னு பேசு அப்படின்னு. போன படத்தில் பாடுனீங்கல்ல, அப்புறம் என்ன? அது நல்ல தொண்டையில். இது நீங்கள் ஏதோ பயங்கரமாக பேசல சொல்கிறீங்க. எவ்வளோ நாள் திரும்பி அமுச்சிட்டாங்க. டப்பிங்க்கு வருவேன் போக சொல்லுவாங்க. எப்படா இந்த படம் முடியும், நான் எப்படா இந்த படம் முடிச்சேன்ற திருப்தியோட வீட்டுக்கு போவேன். வருவேன், ஒரு 5 minutes பேசுவேன், இன்னைக்கு வேண்டாம் போங்கன்றாங்க. திருப்பி வருவேன், திருப்பி 1/2 hour பேசுவேன், இது சரியில்லை, இந்த சீன் மறுபடி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பேசின சீனை மறுபடி இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்படியெல்லாம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி பேச வச்சேன். மேம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், போய் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க, தொண்டை நல்லா கரகரன்னு ஆகிடும். இன்னும் வந்து நான் வந்து அப்பவே பேசிடுவேன் சார். அதுதான் எனக்கு அந்த அதுக்கு இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ பாராட்டுறாங்க இல்லையா? ஸோ பாருங்க மேம், அங்கிருந்து அப்படியே கவுண்டர் சார் எடுத்து இதுதான் வந்து அந்த டைரக்டர் அப்படின்ற ஒரு டச் வந்து கொடுக்குறாரு. அண்ட் சார் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இது எப்படி நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் அனுபவப்பட்டதா, இல்லை வந்து நீங்கள் பார்த்த விஷயங்களை நீங்கள் எடுத்திருக்கீங்களா, இல்லை ரியல் இன்ஸ்டன்ட்டே நீங்கள் வந்து இந்த படத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி படித்தேன். அதாவது ஒரு தனியார் பள்ளியில் நடக்கிற சில முறைகேடுகள், அவங்க எப்படிலாம் படிக்க வைக்கிறவங்கிற பேரில் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ப்ராப்ளம். 400 ரூபா ஃபீஸுக்கு வந்து 4000 ரூபா ஃபீஸ் வாங்கினா 400 ரூபா தான் பில் வரும். இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி கல்வி வந்து ஒரு சாரருக்கான ஒரு விஷயமாயிருச்சு. எல்லா தரப்புக்குமே ஒரு ஈக்குவல் கல்வி
அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. இதுக்கு பல குறைபாடுகள் இருக்கலாம், அரசாங்கம் மக்கள் எல்லாத்துலேயும் இருக்கலாம். பட் அந்த நடந்த சம்பவங்கள், சில மரணங்கள், இதெல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. பட் இதை முழுக்க முழுக்க ஒரு ஆரம்ப ஃபஸ்ட் சீன்லேருந்தே இதை வந்து ஒரு சீரியஸ் படமாக கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் வரணும், பார்க்கணும், குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் போகாமல் எல்லாரும் பார்க்கணும். ஸோ அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு த்ரில்லர் இருக்கணும், ஒரு அடுத்து என்னங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் எல்லாமே எல்லாமே கலந்து. அதாவது இந்த கதையில் வந்து சும்மா சீரியஸாகவே போயிட்டு இருக்குன்னா என்ன பண்ணலாம், சரி யாராவது 2 பேரும் கூப்பிடுன்னு சொல்லி என்னையும் சுஷ்டியும் கூப்பிட்டு அப்பப்போ 2 பாட்டை கொடுத்து ஆடிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்களா சார்? நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் வந்து நடுவில் நீங்கள் வேற சொல்லிட்டீங்க டேரக்டர் என்ன சார் 2 பேரையும் வந்து கூப்பிட்டு ஏதாவது ஆட வச்சு பாட வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இருந்தாலும் வந்து யாரை வெரைட்டி அப்படி நீங்கள் பாட்டெலாம் பாடுறீங்க? நீங்கள் அவங்களா அவங்க உங்களேவா? இல்லை அவரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. நல்லா துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வில்லன் துரத்துறாங்க, பாட்டில் சுஷ்டி துரத்துறோம், அவ்வளோதான். ஒருவேளை அவங்க 2 பேருக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஆமாம், அதாவது பாண்டி சார் படம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் பாட்டும் அப்படி தான், மூமெண்ட்டு கூட ஸ்லோவாக இருக்கக்கூடாது சார். அது ஓட விடுங்க, அப்படி பண்ண விடுங்க, ஆட குதிக்க விடுங்க அப்படி. உண்மையில நீ பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்க. நிறைய பாட்டில் கூட நிறைய ஓட்டம் தான் இருக்கும். ஏன் சிருஷ்டி இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றாரு? ஒரு பக்கம் தான் வந்து வில்லன் என்ன விரட்டிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் லவ் விரட்டினா எப்படி, லவ்னா அன்பா வரணும், அதை விட்டு விரட்டினா எப்படி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. எனக்கு கூட அப்படிதானா, ஒரு பக்கம் வில்லன் தான் தோர்த்துறாங்க, இந்த பக்கம் இவன் எனக்கு டார்ச்சர் பண்ணாரு, அதை ஓட சொன்னேன். அதுதாங்க. ஓகே சார், ரொம்ப எப்பவுமே அந்த ஒரு பப்ளித்தனமாகவே இருக்கீங்கல்ல சார். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளியாக இல்லாமல் ரொம்ப சீரியஸாலாம் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப எமோஷன் நிறைய இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் நீங்கள் சொல்வீங்க? ஐ திங்க் ஒரு சீனியர் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில், +2 பொண்ணு, அது அந்த எஜுகேஷனில் ஃபெயில் ஆகிட்டு அதை சூசைட் அட்டெம்ப் பண்ணார். அந்த வீட்டில் வேலைக்காரர் இருக்காங்க இல்லையா, அதை ஃபீல் பண்ணார், ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்காலர் இருக்கும்போது இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தேவர் ஹேவிங் த ஃபேத், பட் ஷீ அதை சூசைட் அட்டெம்ப் பண்ணார். அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ ஃபெல் வெரி பேட். அந்த சமாதானப்படுத்து கொடுக்குறது அந்த சீன்னா அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒருத்தர் சொல்லிடலாம் ஓகே ஃபைன், எதுக்கு பண்ண இது நல்லா தானா இது, பட் சருக்கு ஏதோ வேறு மாதிரி அதை வேணும், அதை இமோஷன் ஹோல்ட் பண்ணி நீ மெச்சூராக ஆக்ட் பண்ணும், உனக்கு எல்லாம் தெரிய மாதிரி. பட் நான் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் லைக் அ ஸ்டூபிட் கேரக்டர், லைக் ஐ எம் வெரி இன்னோசென்ட். Thank you for accepting the truth. Thank you. ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். என்ன அழகா இருக்கும் தெரியும் அந்த இன்னசென்ஸ், ரியலி கியூட், வெரி நைஸ். தேங்க் யூ. அது இப்படிதான் அப்படிட்டு சுத்திட்டு பாக்க. மேம், நிறைய படங்கள், நிறைய கேரக்டர்ஸ்கள், அதாவது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டரில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க ஆஸ் யூ செட். அண்ட் இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எந்த ஒரு கேரக்டருமே வந்து அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். ஆனால் நீங்கள் அப்படியே போகிற போக்கில் அசால்ட்டாக நீங்கள் பண்ணிடுறீங்க மேம். எப்படி மேம் அது? நேச்சுரல். தேங்க்ஸ். உண்மையில அது எனக்கு சொல்ல தெரியல, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லவே தெரியல. நான் சொல்லலாமா? ஐ ஷுட் ரியலி சே, நீங்கள் சொல்லுங்கள். பட் நான் அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அது பெரிய கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஏன்னா நான் உண்மையாகவே இது வந்து எத்தனையோ கேள்வி இதே மாதிரி வந்தாச்சு, அதுக்கு எனக்கு நிஜமாகவே சொல்ல தெரியல. நான் இது வரைக்கும் ஒரு பெரிய ஹோம்ஒர்க்கோ இல்லை பயங்கரமான பட் பேசிக்காக ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன் தான். எந்த செஞ்சாலும் அது நல்லா செய்யணும் அப்படின்னு. இப்போ ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் ஹாப்பி ஆகணும், அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட அவங்க முகத்தையே பார்ப்பேன். நான் மானிட்டரை ஒரு நாளும் பார்த்ததில்ல, ஆனால் நான் மானிட்டரை டைரக்டர் பார்க்கும்போது டைரக்டர் முகத்தை பார்ப்பேன். ஸோ அது அவர் ரசிக்கிறாருன்னா அப்போ நல்லா வந்துருச்சு. ஸோ ஐ நெவர் சி த மானிட்டர், பட் ஐ லுக் அட் த டைரக்டர்ஸ் ஃபேஸ். அண்ட் இஃப் ஐ டோன்ட் ஹியர் தட் ஓகே, அந்த ஓகே இருக்குல்ல, அதை வச்செல்லாம் கண்டுபிடிப்பேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஓகே சொன்னாங்களா, ஓகே அப்படி சொன்னாங்களா, அப்படிலாம் அதெல்லாம் வச்சு தான் நான் ஒர்க். ஸோ ஐ எம் வெரி டெடிக்கேட்டட், ஐ எம் வெரி சின்சியர், ஐ லவ் மை ஜாப். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யலைன்னா அது கண்டிப்பாக கடவுளுடைய அருள் தான். அந்த ஒரு டெடிகேஷன் தான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்டு இருக்கு. ஸ்கூலில் பசங்களாம் இருப்பாங்க, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்கும், நீ என்ன எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர், எக்ஸாம் அன்னைக்கு. அப்போ உடனே இன்னொரு பொண்ணு என்ன இல்லை நான் சுத்தமாக பயமாக இருக்குது, படிக்கவே இல்லை. முடிச்சுட்டு வந்தோம் அதே மாதிரி, எனக்கு இது என்னன்னே தெரில, என்ன ஆகுனே தெரில. இந்த மாதிரி எந்த சீன் சொன்னாலும் ஐயோ இது நான் எப்படி பண்ண போகிறேன், இது ஐயோ கஷ்டமாக இருக்கும், இது எப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லிட்டு கேக் வாக் பண்ணுவேன். இல்லை நிஜம், அது உண்மை. எனக்கு சரியான பயம். இது வரைக்கும் நான் ஒரு நம்பிக்கையோட சந்தோஷமாக தைரியமாக சூப்பராக செஞ்சேன்னு ஒரு சீன் கூட பண்ணதில்லை என் லைஃப்பில். இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லொக்கேஷன்லேருந்து காரில் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த சீனை யோசித்து நான் சொதப்பிட்டேன்னு தோணும். வீட்டுக்கு போனப்புறமும் அந்த டைலாக் சொல்லி பார்த்தா ஐயோ இப்படி சொல்லியிருக்கலாமோ, தப்பாக சொல்லிட்டேனோன்னு தோணும்.
வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு எதாவது அதில் மாற்றி எடுக்க முடியுமா, நான் நல்லா பண்ணலன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கூட சூப்பராக பண்ணேன்னு நான் சொன்ன சரித்திரமே கிடையாது. And கண்டிப்பா நம்ம பிரேம்ஜி பத்தி நம்ம பேசி ஆகணும். என்னமோ நடக்குது படத்துக்கும் அவர் தான் அந்த மியூசிக் பண்ணாரு அண்ட் இந்த படத்துக்கும் அவர் தான் அல்டிமேட்டான ஒரு மியூசிக், அதாவது ஆக்ஷன் பிளாக்குக்கு வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவரை பத்தி சொல்லுங்க சார். பிரேம்ஜி போன படத்தை விட இந்த படத்தில் வந்து ரீ ரெக்கார்டிங் லெவல் வந்து ரொம்ப ஒரு அடுத்த லெவலுக்கு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னொன்று அவர் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் மியூசிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா இன்னும் அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கான இடம் அவருக்கு இருக்குது. என்ன வெரி குட் ஜாப். ஓகே. அண்ட் இந்த படத்துல வந்து இன்னும் எத்தனை பாடல்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. மொத்தம் யாரெல்லாம் வந்து பாடிருக்காங்க? 5 பாட்டு. 5 பாட்டில் வந்து ஒன்று வந்து தீம் அச்சமின்றி தீம் சாங். ஆக்சுவலி அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் வந்து கிறிஸ்பாக போகிறதுக்கான அந்த ஆர்ஆர் வந்து இன்னும் வந்து அந்த இன்டென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து சொல்கிற மாதிரி சார் கேப் கிடைக்கும் போது 2 டுவேட் சாங்கு அந்த மாதிரி பாப்பா சாங்கும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றை பார்த்ததால பசி இல்லை, அதுக்கப்புறம் ஒரு மெலடி, ஒரு சின்ன ஒரு மெலடி. ஸோ ஓவரால் பேக்டு ஒரு ஓப்பனிங் சாங்கு எல்லாமே பேக்டாக இருந்தது. பிரேம் பொறுத்தவரைக்கும் அந்த வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம டயலாக்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போய் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயலாக்ஸ் மூலமாக வந்து நிறைய அவங்களுக்கு கன்வே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய பவர்ஃபுல் டயலாக்ஸும் இருக்குது. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எப்படி சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் பெரிய பலமாக இருந்ததோ அதை தாண்டி இப்போ நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்களை வந்து அதுக்கு சும்மா ஒரு சீனை வந்து அப்படியே யோசித்து எழுதிடுற மாதிரியான விஷயமா இது இல்லை. ஏன்னா நிறைய புள்ளி விவரம் சொல்ல வேண்டியிருந்தது, சில ஃபேக்ட்ஸை சொல்ல வேண்டியிருந்தது, சில ஃபேக்ட்ஸை மறைச்சு சொல்ல வேண்டியிருந்தது, சில மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளில சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹோம்ஒர்க் வேணும். கிட்டத்தட்ட 1 மாதம் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்து ராதாகிருஷ்ணன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். இட்ஸ் நாட் ஈஸி, ஒரு சாதாரண விஷயமா எழுதிட முடியாது. ஸோ அதுக்கான அவர் பட்ட பிரயத்தனத்துக்கான பலன் வந்து இப்போ கண்டிப்பாக அது வெளில தெரியுது. ஏன்னா ஒருத்தர் இப்போ என் மனசில் இருக்கிறத அது பிடிச்ச மாதிரி வார்த்தையிலையும் சொல்லணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அந்த ஒரு பேலன்சிங் இது விஷயத்தை வந்து எஸ் டன் எ கிரேட் ஜாப். சூப்பர் சார். அண்ட் சமுத்திரக்கனி சார் பற்றி நம்ம பேசி ஆகணும். சமுத்திரக்கனி சாருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு காம்போ சீக்வன்சஸ் பற்றி சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சென்னை ஆரம்பிக்கும் போது அண்ணனுடைய இதிலிருந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாடோடிகளில் இது வந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அச்சமின்றியில் வந்து சேர்ந்து பண்ணும்போது வந்து முதல் பயமாக இருந்து, ப்ளஸ் அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாகும். ஏன்னா அது டேரக்டராக அவர் தெரியும் என்னை பற்றி, எனக்கு அவர் டேரக்டராக அவர் கூட நடிச்சிருக்கிறேன். திடீர்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அண்ணன் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி இதில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண வச்சாங்க. தம்பி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவைஸ் பண்ண வச்சாங்க. ஒரு பக்கம் இங்கே ராஜபண்டி சார். ஸோ 2 பேருமே சேர்ந்து இது பண்ணும்போது அந்த சீன்ஸ் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு லைவ்லினஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கனி சாரும் நல்லாயிருக்கும். ஸோ சமுத்திரக்கனி சார் தான் உங்களுக்கு பற்றியும் சொன்னீங்க. அண்ட் அடுத்தது நம்ம அஸ்வினுக்கு வருவோம். உங்களுக்கு இந்த படத்துல வந்து நீங்கள் நடிச்சதில் ஒரு சீன் பார்த்து நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீன் அப்படின்னா எந்த சீன் சொல்வீங்க? பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அதில் எழுதி தருவேன் நான் வந்து. யாரோட காமி என்ன சீனு? நான் கனி அண்ணன், அதுக்கப்புறம் வித்யா அந்த ஹீரோயின், அவங்க 3 பேர் இருக்கும். ஸோ அவங்க லைட்டாக அந்த ஊமை அவங்க லைட்டாக அவங்க ஸோ அவங்களுக்கு எழுதி காமிச்சு அந்த சீன் ரொம்ப நல்ல ஒரு சீன். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் லைக் விஷுவலோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதான் ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு. அதே மாதிரி அந்த கனி அண்ணன் இவர் சொல்லுவார்ல, அந்த டவலில் ஜாகிங் பண்ணி முடிச்சுட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், நல்லா தம்பி இவ்வளோ பெரிய வயது வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். அண்ட் சிருஷ்டி, உங்களுடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடல் வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் ரீச் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணக்குழி அழகோட வந்து அந்த பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி ரொம்ப ஹிட்டான பாடல் இந்த படத்துலையும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னால் எந்த பாடல் சொல்வீங்க? எனக்கு தீம் சாங் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நான் பண்ணுறது ஆக்சுவலி ரெண்டே சாங் நல்லா இருக்குது. ஃபோக் சாங் அண்ட் பாப்பா இஸ் வெரி கேட்சி. பட் அது லிரிக்ஸ்க்காக ரொம்ப கேட்சியாக இருக்குது. தீம் சாங்லேருந்து எல்லா பாடல்களுமே எழுதுனது யுகபாரதி தான். ஸோ அந்த முக்கியமாக அந்த தீம் சாங்கினுடைய வரிகள் அதை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார். ஒரு கொஞ்சம் புரட்சி கலந்த ஒரு விஷயங்கள் கூட பண்ணியிருந்தார். போன படத்தில் அதே மாதிரி மணிங்கிற ஒரு சாங், அது வந்து அதனுடைய வரிகள் ரொம்ப ஆழமாக இருந்தது. இதில் வந்து இந்த தீம் மியூசிக்கோடு சேரும்போது அவர் வார்த்தைகள் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த பாடல். ஸோ யுகபாரதியை குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ நேரம் அச்சமின்றி திரைப்படத்தை பற்றி நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. அண்ட் இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான நியூ இயராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்க தெரிவிச்சுட்டு அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச்.